தேவலோகத்தில் கைப்பற்றின மைஷாசுரனை கொன்று அந்த தேவலோகத்தை தேவர்கள்ட்டே திரும்ப கொடுத்து அசுரர்களை பாதாளோகம் அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆதிபராசக்தி ஒரு பெண் உருவம் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஆதிபராசக்தியோட பெண் உருவத்தை பற்றி கேள்விப்பட்ட மைஷாசுரன் அதில் மயங்கி ஆதிபராசக்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி ஆதிபராசக்தியை தன்னை விரும்புகிற மாதிரி செய்ய சொல்கிறதுக்கு அவரோட அமைச்சரை தூது அனுப்பியிருக்காரு. இந்த அமைச்சர் மைஷாசுரனோட ஆசையை சொன்னதுக்கப்புறம் அந்த ஆதிபராசக்திக்கு பயங்கர கோபம் வருது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அமைச்சர் சும்மா விட்டாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த அசுர அமைச்சர் மைஷாசுரனோட ஆசையை சொன்னதுக்கப்புறம் தேவிக்கு பயங்கர கோபம் வருது. என்னடா இது, இவன் நம்ம யாருன்றது கூட தெரியாமல் இவன் இப்படி பேசுகிறானேன்னு சொல்லி அவங்க அந்த அமைச்சரை பார்த்து கோபமான வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஒருத்தவங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க யார், அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பேசு. இப்படி தெரியாமல் நீ பாட்டில் வந்ததெல்லாம் பேசுகிற, உன் மனசில் பட்டதெல்லாம் பேசுகிற, இது எனக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்குது. என்னோட கண் பார்வையாலேயே உன்னை எரிச்சிருவேன், அந்தளவுக்கு எனக்கு சக்தி இருக்குது. இருந்தாலும் நான் மைஷாசுரனை கொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேனே தவிர உன்னை கொல்றதுக்கு வரல. நீ இருந்தாலும் தூதாதான் வந்திருக்க. மைஷாசுரன் சொன்ன வார்த்தையை தான் நீ என்கிட்ட பேசியிருக்க. அப்படிங்கிறதுனால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். இதுவே உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக நினச்சி இங்கிருந்து ஓடி போயிரு. அப்படியே அந்த மைஷாசுரன் சொல்லு, மைஷாசுரன் கிட்ட நான் கொல்றதுக்கு தான் உன்னை வந்திருக்கேன். உன்னோட ஆட்சி முடிய போகுது, உன் ஆட்சியை முடிச்சு தேவர்களுக்கு தேவலோகத்தை திரும்ப கொடுக்க போறேன். இதை போய் அப்படியே அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த அமைச்சர் யோசிக்கிறான். என்னடா இது, இந்த பெண் இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்களே, இது உண்மையிலே மைஷாசுரனை கொல்றதுக்கு தான் வந்திருக்காங்களா அப்படின்றது பார்த்து அவன் யோசிச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். ஆதிபராசக்தி திரும்பவும் சொல்கிறாங்க, மைஷாசுரன் பிரம்மன் கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கான். என்ன அப்படின்னா, பெண்ணால் தான் நான் கொல்லப்படணும் அப்படிங்கிறது. இது பிரம்மன் சொன்ன வரம் கிடையாது, இல்லை பிரம்மன் சொன்ன சாபம் கிடையாது. மைஷாசுரன் அவனே விரும்பி எதுக்கிட்ட அவனோட முடிவை எழுதுறதுக்காக தான் நான் பெண் உருவம் கொண்டு நான் வந்திருக்கேன். அப்படிங்கிறதுனால என்னை அவனால் அடையவே முடியாது. அப்படி அடையணும்னு நினைக்கிறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண ஒரு பெண்ணோ இல்லை தேவலோகத்தில் இருக்கிற ஒரு அப்சரஸும் கிடையாது. ஒரு சுகத்தையும் ஒரு இதையும் காட்டணுன்னே நான் மயங்கி வர்றதுக்கு. மைஷாசுரன்ட்ட போய் சொல்லு, அவனோட அழிவை எழுதுகிற அந்த பெண் நான் தான். இந்த ஆதிபராசக்தி தான் மைஷாசுரனை கொல்ல போகிறேன் அப்படிங்கிறத போய் அவன்கிட்ட புரியவை அப்படின்னு சொல்லி அவங்க கோபமாக சொல்கிறாங்க. ஆதிபராசக்தி சொன்னதை கேட்ட உடனே அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் அரசனை போர் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் அவரும் நினைக்கிறாரு, அவரும் அதுதான் விரும்புகிறாரு. ஆனால் அந்த போர் காதல் போராக இருக்கணும். அந்த காதல் போரில் நீங்களே வெற்றி பெற்றவங்களா இருக்கணும். அவங்க காலடியிலேயே அவர் உங்களுக்கு சேவை செய்கிற ஒரு காதலனாக இருக்கணும் தான் அவரும் விரும்புகிறாரு. அதனால் அவரோட மனசை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஆசை நாயகியாக வந்துடுங்க. மைஷாசுரனுக்கு ஏற்ற மகிழ்ச்சியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தையும் அவங்க காலடியில் போடுவார். எல்லா சுகத்தையும் அவங்க உனக்கு கொடுப்பாரு. இங்கே இருக்கிற எல்லா செல்வங்களையும் பொருட்களையும் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் சொல்கிறாரு. உடனே அந்த ஆதிபராசக்தி பயங்கர கோவம் வருது. நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேல்ல, என்ன என்கிட்ட படைகள் இல்லை, பரிவாரங்கள் இல்லை, உங்களோட அசுர படைகளை எதிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறியா? என்னோட சக்திகளுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நான் நினச்சேன் அப்படின்னா இப்போவே உன்னை கண் பார்வையாலே எரிச்சிருவேன். ஆனால் என் கோவத்தை நான் கட்டுப்படுத்திக்கிட்டு உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்துட்ருக்கேன். நீ இப்பயே ஓடி போய் மைஷாசுரன் சொல்லிடு, அவனோட அழிவு காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அந்த அழிவு காலம் ரொம்ப நாள் தள்ளி இல்லை, கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அதனால தான் அவன் இப்படியெல்லாம் தூது அனுப்பிட்டு இருக்கான். நீ போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் சாகரத்துக்குள்ளே என்கிட்ட பணிஞ்சு அவன் காலில் விழுந்தான் அப்படின்னா அவன் அட்லீஸ்ட் பாதாளோகத்தில் போயாவது அவனோட அரசாட்சியை பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவனோட அழிவுங்கிறது உண்மையாக இருக்குது, அவனுக்கு வீர மரணம் அப்படிங்கிற நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி அந்த அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அமைச்சர் பயங்கரமாக பயந்து போய் அவர் நேராக மைஷாசுரன்கிட்ட ஓடுறாரு. மைஷாசுரனை பார்த்து அந்த அமைச்சர் வணங்குறாரு. வணங்கிட்டு அவர் சொல்கிறாரு, மைஷாசுரா, அந்த பெண் சாதாரண பெண் கிடையாது. அவள் ஏதோ தெய்வ அம்சம் பொருந்திய பெண்ணாக இருக்கு போல. இது வரைக்கும் அந்த பெண்ணை நாங்கள் கேள்விப்பட்டதும் கிடையாது. அவளோட வீரம் அப்படிங்கிறது ஒரு ஆணை விட பயங்கரமாக இருக்குது. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, பெண்ணால் தான் மைஷாசுரனுக்கு அழிவு அப்படிங்கிறது மைஷாசுரனே விரும்பி ஏற்றுக்கிட்டா. அப்படிங்கிறனால அந்த அழிவு, அந்த சாவை நான் தான் மைஷாசுரன் கொடுக்க போகிறேன். நான் மைஷாசுரனை ஏற்றுக்க முடியாது, அவனை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே என் கையெல்லாம் பயங்கர கோவத்தோட இருக்குது. அவளை எப்படியாவது கொன்று அங்கேயே இருந்தே அவளை பிணமாக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ தூது மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அதனால என்னோட கோவத்தை கட்டுப்படுத்திட்டு நான் நேரம் உங்ககிட்ட சொல்கிறேன். நீ சொன்ன வார்த்தைகளை நான் காப்பாற்றிருக்கேன். அதனால் நீ மனசில் யோசிச்சிக்கோ. ஒருவேளை உன்னோட அழிவு காலம் வந்துருச்சா என்னன்றது தெரியல. நீ என்னங்கிறத ஒரு ஆலோசனை பண்ணி நீ ஒரு முடிவுக்கு அவளை அடையணுமா இல்லை அவள் கூட போர் பண்ணி அவளை ஜெயிக்கணுமா அப்படிங்கிறத பற்றி நீ யோசிக்கணும். இது உன்னோட காலத்துக்கான விளைவாக இருக்க போகுது மைஷாசுரா. நீ கண்டிப்பாக இதை யோசிக்கணும்
அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் வந்து மகிஷாசுரன் கிட்ட அறிவுறுத்துறாரு. இதை கேட்டோடனே மகிஷாசுரன் யோசிக்கிறான், என்னடா இது நம்ம பிரம்மன்ட்ட வாங்கின வரம் யாருக்குமே தெரியாது, இந்த பெண்ணுக்கு எப்படி தெரிஞ்சு? ஒருவேளை இவ தெய்வம்சம் பொருந்திய பெண்ணாக இருக்குமா, இல்லை தேவர்களால் உருவாக்கப்பட்ட பெண்ணாக இருக்குமா, நம்மளை கொல்றதுக்காகவே சதித்திட்டம் தீட்டுறாங்களா, என்னன்னு நமக்கு ஒன்றுமே புரியல. அப்படிங்கிறனால இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இதுக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா நம்ம அமைச்சர்கள் எல்லாத்தையுமே வர வச்சு மதிய அமைச்சர் கூட்டத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் நினைக்கிறான். அவரோட மதிய அமைச்சர்கள் எல்லாமே வர வச்சு மதிய அமைச்சர் கூட்டத்தையும் அவன் கூட்டுறான். மதிய அமைச்சர் கூட்டத்தை கூட்ட மகிஷாசுரன் வந்து அமைச்சர்களை பார்த்து சொல்கிறான், நான் ஒரு அழகிய பெண்ணை பற்றி கேள்விப்பட்டேன், அந்த பெண்ணை நான் காதலிக்கிறேன், அவளை நான் அடையணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவள் காதல் போர் பண்ணாமல் என் கூட வீரப்போர் பண்ணணும்னே சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்னை கொல்லுவேன் அப்படிங்கிறத பற்றி அவள் சொல்லிட்டு இருக்கா. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு நீங்கள் தான் ஆலோசனை கொடுக்கணும். இவ கூட நான் காதல் பண்ணி அவளை அனுபவிக்கிறதா, இல்லை நான் அவள் கூட போர் பண்ணி அவளை கொல்றதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே மதிய அமைச்சர்கள் எல்லாமே ஆலோசனை பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. மகிஷாசுரன் சொல்கிறான், இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னீங்க அப்படின்னா என்னால் எதை ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. அதனால் எல்லாருமே ஒருமுகமாக ஒரு கருத்தை சொன்னீங்க அப்படின்னா நான் ஏற்றுப்பேன், அதன்படி நான் நடப்பேன் அப்படிங்கிறத பற்றி அவர் மகிஷாசுரன் சொல்கிறாரு. உடனே மதிய அமைச்சர்கள் இடத்துல அதிலிருந்து ஒருத்தர் வந்து விருபாஷன் அப்படின்ற ஒரு அமைச்சர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அரசே, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் வந்து மிகப்பெரிய அரசர், இந்த உலகத்தையும் ஜெயிச்ச மகிஷாசுரன், உங்களோட பலத்துக்கு இணையாக யார் ஆண்களே பயப்படுறாங்க வந்து உங்க கூட போர் பண்ணுறதுக்கு. இந்த அழகிய பெண்ணாக வந்து உங்களை போர் பண்ண போகிறா, நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா பெண்கள் எப்போவுமே வாய் சவடால் தான் அதிகமாக விடுவாங்க, அவங்களால செயல்படுத்த முடியாது. அதனால் இந்த பெண் வந்து சும்மா அவங்கள பயம் காட்டுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன குழந்தைகளுக்கு பூச்சாண்டி காட்டுற மாதிரி உங்களை மிரட்டிட்டு இருக்கா. அவட்ட என்ன போர் சேனைகள் இருக்குது, அவட்ட ஒன்றுமே கிடையாது, தனியால் தானே வந்திருக்கா. இந்த தேவர்கள் ஏற்கனவே நம்மகிட்ட தோத்துட்டாங்க, அப்படிங்கிறனால அவங்க நம்மளை எதிர்த்து போர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியமே வராது. இப்படி இருக்கிறப்போ தனியால் வந்து உங்களை போர் பண்ணி ஜெயிக்க போகிறாளா, இல்லை அப்படி நாங்கள் விட்டுருவோமா? நீங்கள் இப்போ ஊன்னு சொல்லுங்கள், நான் வந்து என்னோட பெரிய படைகளை திரட்டிட்டு நான் அந்த ஆதிபராசக்தியை போய் அப்படியே நான் வந்து கொண்டுட்டு வந்துடுறேன், அந்த பெண்ணை வந்து அப்படியே சிறைப்பட்டு வந்து உங்கள் காலடியில் போடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் அவளை கொல்றதா வேணாமா இல்லை அவளை அடையிறதா வேணாமாங்கிறது முடிவு பண்ணுங்க அப்படின்னு விருபாஷன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மகிஷாசுரன் வந்து யோசிக்கிறான், என்னடா இவன் இந்த அரசனை வந்து இந்த அமைச்சர் வந்து இப்படி சொல்கிறானே அப்படின்னு. ஆனால் விருபாஷன் வந்து மகிஷாசுரன் மனசு கோணக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி சொல்லியிருக்காருன்னு யாருக்குமே தெரியல. மகிஷாசுரன் வந்து தீவிரமாக அந்த பெண்ணோட எண்ணத்திலே இருக்கார், அவளோட காம இச்சையிலே அவர் சுற்றிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆலோசனைகள் சொன்னோம் அப்படின்னா நமக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் விருபாஷன் வந்து மகிஷாசுரனுக்கு ஏதுவாக சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ஒரு அரசனுக்கு வந்து நடுநிலையாக இருந்து ஆலோசனை சொல்கிறவங்க தான் நல்ல மதிய அமைச்சர்கள் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அதே சமயம் துர்தரன் அப்படின்ற அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா மகிஷாசுரனை பார்த்து சொல்கிறாரு, இங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் பல விஷயங்களை கற்றுருந்தாலும் அவங்க காதல் சாஸ்திரத்தை அவங்க படிக்கல போல. ஒரு பெண் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒருத்தவங்க வெறுக்கிற மாதிரி பேசுகிறா அப்படின்னா அவங்கள ரொம்ப விரும்புகிறான்னு அர்த்தம், அவங்கள அடையணுன்ற வெறி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த அழகிய பெண் வந்து மகிஷாசுரனை கொல்லுவேன்னு சொல்கிறா அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயம் வந்து காதலால் உங்களை கொல்லுவேன், காதலால் உங்களை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவகிட்ட தோல்வி அடைகிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, காதலில் தோக்குறவன் தான் காமத்தில் வெல்லுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாததா? அதனால் அரசே, நீங்கள் வந்து அந்த பெண்ணை எப்படியாவது அடைஞ்சே தீரணும், அதுக்கு என்ன வழிமுறைகளோ அதை நான் சொல்கிறேன், அதை வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த துர்தரன் அப்படிங்கிறவன் வந்து சொல்கிறான். துர்தரன் அப்படின்ற அமைச்சர் வந்து அவரோட ஆலோசனை சொன்னதுக்கப்புறம் தாம்பரன் அப்படின்ற அமைச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அரசே, நான் வந்து பல போர்களை பார்த்துருக்கேன், நான் மகாபலி சக்கரவர்த்தி இருக்கிறதுலேருந்து நான் அமைச்சராக இருக்கேன், அப்படிங்கிறதுனால நான் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன். இந்த பெண் வந்து கொஞ்சம் விசித்திரமான பெண்ணாக இருக்கா, அவள் எந்த இடத்துலையும் மறைமுகமாக உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அது வந்து உங்களை அடையணும் அப்படிங்கிற வெளிப்பாடாகவும் தெரியல. இது வந்து உங்களை மயக்கிறதுக்காக வேண்டி அந்த துர்தரன் வந்து உங்களுக்கு சொல்கிறான். இந்த ஆசை வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க, ஏன்னா நீங்கள் வாங்கின வரம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணால் தான் இறக்கணுன்றது இருக்குது. இது நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிழைக்க முடியும், உங்கள் ஆட்சியை வந்து தொடர முடியும். நீங்கள் மிகப்பெரிய தைரியசாலி, நீங்கள் மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிறது யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த பெண் வந்து உங்களை கொன்னே தீர்வன் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கா. இவகிட்ட போர் படைகள் இல்லை, இருந்தாலும் இவளுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகியை பற்றியும் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பற்றியும் நான் எந்த சாஸ்திரத்துலையும் படித்தது கிடையாது, யாருக்கு சொல்லியும் கேள்விப்பட்டது கிடையாது. இப்படி ஒரு தெய்வம் இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியல. இது தேவர்களால் உருவாக்கப்பட்டதா, இல்லை மகாவிஷ்ணுவால் அவதாரம் எடுக்கப்பட்டதா, இல்லை இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தியா என்னன்னே தெரியல. மகிஷாசுர அரசே, உங்களோட கெட்ட காலம் வந்துருச்சோ என்னமோ எனக்கு தெரியல, நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்குது நல்லது அப்படிங்கிற நான் சொல்கிறேன். என்னோடய அனுபவத்தில் என்னோட
ஆலோசனை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தாம்பரன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மகிஷாசுரன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அரசே, இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து அவளோட ஆடை முழுக்க ரத்தத்தால் அவள் நின்றுட்டு நம்ம கோட்டையை பார்த்து ஓன்னு கத்துறா மாதிரி அது ஒரு கர்ஜனை மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே அலறடிச்சு எந்திரிச்சேன். என் வீட்டு மேலே இருக்க பறவைகள் எல்லாமே ஒரு சாவு ஓலம் மாதிரி எல்லாருமே கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை கேட்டவுடனே எனக்கு மனசே சரி கிடையாது. ஏன்னா இது ஒரு அபசகுனமான ஒரு சகுனம். இந்த சகுனத்தினால நமக்கு ஏதோ அழிவு வரப்போதோ என்னன்றது என் மனசில் தோண்டிகிட்டே இருக்குது. அதனால் நீ கண்டிப்பாக வந்து இதை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அந்த பெண்ணை அடையிறதா வேணாமா, இல்லை அவள் கூட போர் பண்ணி ஜெயிக்கிறதா என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாம்பரன் சொல்கிறாரு. தாம்பரன் சொன்னதை கேட்ட உடனே மகிஷாசுரன் யோசிக்கிறாரு. தாம்பரன் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. நம்ம கண்டிப்பாக எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி நம்ம முடிவெடுத்துட முடியாது. ஒரு காமத்தினாலும் இந்த மகிஷாசுரன் அழிஞ்சான் அப்படின்ற பேரும் வந்துடக்கூடாது. நான் ஒரு வீரன், அதனால் வீரப்போரில் தான் வந்து என்னோடய மரணம் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் மரணம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கவே இருக்காது. இந்த பெண்ணாலாம் என்னை கொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால தாமரனை கூப்பிட்டு மகிஷாசுரன் சொல்கிறாங்க, தாமராசுரா, நீ வந்து என்ன பண்ணு, பெரிய படைகளை திரட்டிக்கோ. உனக்கு எவ்வளோ பெரிய படை வேணுமோ எடுத்துக்கிட்டு நேராக அந்த தேவியை பார்க்கப்போ. அந்த தேவியை பார்த்த உடனே அவகிட்ட கடைசியாக ஒரு முறை சொல்லு, நீ மகிஷாசுரனுக்கு பணிஞ்சு அவனை ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்கோ, இல்லை அப்படின்னா உன்னோட படைகளை வச்சு அந்த பொண்ணு கூட போர் பண்ணி அவளை கைப்பற்றி நீ கொண்டு வா. அவளை வந்து நான் இங்கே என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அவள் வரத்துக்கும் முரண்டுபட்டா அப்படின்னா அவளை அங்கே கொல்ல முடிஞ்சா நீ போர்லேயே அவளை தலையை வெட்டி கொன்று, இதுதான் உனக்கு நான் கொடுக்குற கட்டளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் தாம்பரன்ட்ட சொல்கிறாங்க. தாம்பரன் மகிஷாசுரனோட கட்டளைக்கிணங்க அவன் பெரிய போர்ப்படையை திரட்டிக்கிட்டு அவன் நேராக தேவியை பக்கத்துக்கு போகிறான். போகிற வழியில் எல்லாம் தாமரன் வந்து நிறைய அபசகுனங்களை பார்க்குறான். இதை பார்த்தோன்னே அவன் மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்படுது. நம்ம போகிற காரியம் சரியாக இருக்குமா, இல்லை அசுரர்களோட ஆட்சிங்கிறது முடிய போதா, என்னன்னே நமக்கு புரியல அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே அவன் நேராக தேவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே வந்து ஆதிபரசக்தி தேவர்களுக்கு நடுவில் உட்காந்துட்டு சிம்ம வாகனத்தில் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிம்ம வாகனத்தில் இந்த பெண்ணை பார்த்த உடனே தாமரனுக்கு பயங்கர பயம் வருது. என்னடா இது பார்க்கறதுக்கு பெண் மாதிரி பயங்கர அழகியாக இருந்தாலும் இது வந்து பயங்கர ஒரு கோபமாக ஒரு போர்க்கோளத்தில் இருக்கே, இப்படிப்பட்ட பெண்ணை, இப்படிப்பட்ட வீரமுள்ள பெண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவன் மனசில் ஒரு சின்ன பயத்தோட ஆதிபராசக்தி பக்கத்தில் போகிறான். போன உடனே ஆதிபராசக்தி சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறாங்க, என்ன அமைச்சர்களே, உங்களோட அரசவையில் வேறு வேலையே இருக்காதா? மகிஷாசுரனுக்காக என் காலில் விழுந்து கெஞ்சுறதே உங்கள் வேலையாக போச்சா? நான் மகிஷாசுரன் மிகப்பெரிய வீரன்று கேள்விப்பட்டேன். அவன் வீரத்தை தெரிஞ்சு அவன் கூட போர் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி எல்லாரையும் இப்படி அமைச்சர்களை அனுப்பி என்கிட்ட கெஞ்ச வைக்கிறானே, என்ன இப்படி மகிஷாசுரன் காமத்துக்கு கட்டுப்பட்டு போயிட்டானா, என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆதிபராசக்தியை தாம்பரனை பார்த்து கேட்குறாங்க. தாம்பரன் ரொம்ப பணிவாக சொல்கிறாங்க, இல்லைம்மா, நான் வந்து மகிஷாசுரனுக்காக இங்கே தூது வந்திருக்கேன். அதாவது மகிஷாசுரன் வந்து உங்களை ரொம்ப விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய போர்க்குளத்தில் இருக்கீங்க. இப்படிப்பட்ட வீராங்கனைக்கு மிகப்பெரிய வீரனான மகிஷாசுரன் தான் சரியானவன் நான் நினைக்கிறேன். நீங்கள் மகிஷாசுரனை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மகிஷாசுரன் உங்கள் காலடியிலே இருப்பான். இந்த உலகத்தையும் உங்கள் காலு கீழே கொண்டு வந்து நீங்கள் மகிஷாசுரனை ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆதிபராசக்தி சொல்கிறாங்க, நான் யார் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பேசுங்க. நான் வந்து ஆதிபராசக்தி, அதாவது இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையுமே உருவாக்குனது நான் தான். என்னோட வெளிப்பாடுகள் தான் இங்கே இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே வெளியே வந்தது. அதாவது காக்கும் அழித்தல் உருவாக்குதல் அப்படிங்கிற தொழிலை வந்து மேற்கொள்கிறதுக்காக என்னோட உருவங்களாக என்னோட அம்சங்களை தான் பிரிஞ்சு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட எண்ணம் வந்து எல்லாருமே தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அண்ட சராசரத்தை படைக்கக்கூடிய அன்னை நான் தான், எல்லாரையும் காக்கக்கூடிய அன்னை நான் தான், இந்த ஜெகன் மாதா அப்படிங்கிறது நான் தான். அப்படிங்கிறதுனால நான் எப்படி மகிஷாசுரனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஆதிபராசக்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தாமரன் சொல்கிறான், அப்போ நீங்கள் மகிஷாசுரனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா உங்களை யார் திருமணம் செஞ்சுப்பா? நீங்கள் வந்து கன்னிகையாக இருக்கீங்க, ஆனால் உங்களை வந்து திருமணம் செஞ்சக்கூடிய ஆண் வந்து எந்த குணாதிசயங்கள் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஆதிபராசக்திகிட்ட தாமரன் கேட்குறான். ஆதிபராசக்தி தாமரன்ட்ட சொல்கிறாங்க, நான் வந்து உருவமற்றவள், நான் என்னோட சக்தி பிளம்பால் இந்த அண்டசராசத்தில் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நான் வியாபிச்சு நிற்கிறேன். அப்படிங்கிறதுனால நான் முதல்ல உருவம் எடுத்து வெளிப்படுறப்போ எனக்குள்ள ஒரு சக்தியாக இருந்து என்னை இயக்கிற அந்த ஆண் தன்மை கொண்டவர் தான் என்னோட கணவராக இருப்பார். அவர் தான் இந்த ஆதிபராசக்திக்கான பரமசிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பரமசிவனுக்கு எந்த குணமும் கிடையாது. நீங்கள் வேதங்களால் கட்டுப்படக்கூடிய 3 குணங்களும் அவருக்கு கிடையாது. அவர் காலம் அப்படிங்கிறது கிடையாது, அவருக்கு உருவம் அப்படிங்கிறது கிடையாது, அவருக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது. அவர் வந்து குணமற்ற ஒரு குணசீலனாக இருக்கார். அப்படிப்பட்ட ஆண்மகன் தான் என்னை திருமணம் செஞ்சுக்க முடியும். அவர் தான் என்னோட சக்திகளுக்குள்ளே ஒடுங்கி
இருக்காரு. அவர் முதல்ல வெடிபடுறப்போ அவருக்கு துணையாக இருந்து அவருக்கு நான் சக்தியை கொடுத்துட்ருப்பேன். இதுதான் வந்து என்னோட உருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பரமசிவன் தான் எனக்குள்ளே ஒடுங்கி இருக்காரு. அவர் தான் இந்த உலகத்தில், இந்த அண்டசராசத்தில் எல்லாத்துலேயுமே வியாபிச்சு நிற்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்மகன் தான் என்னோட கணவன், என்னவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீ வந்து என்னை போய் இந்த மகிஷாசுரனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லாத. ஒரு எரும மாட்டுக்கு பிறந்த இந்த எருமாடு வந்து இன்னொரு பெண் எருமை தான் ஆசைப்படணுமே தவிர என்னை ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதிபரசி சொல்கிறாங்க. உடனே தாமரன் வந்து ஆதிபரசி காலிலே விழுந்துடுறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு எப்படியாவது எங்கள் மன்னரை ஏற்றுக்கணும். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் மன்னரை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஆதிபரசி பயங்கர கோவம் வருது. அவரோட சிம்ம வாகனம் வந்து அந்த தாமரனை பார்த்து அது கர்ஜிக்குது. ஒரு எரும மாடு அப்படிங்கிறது நான் கடிச்சா இறந்துடக்கூடியவன். அப்படிப்பட்ட எரும மாட்டுக்கு இப்படிப்பட்ட பேரழகியான ஆதிபராசக்தி உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற சொல்கிற விதமாக அது பயங்கரமாக கர்ஜிக்குது. இதை பார்த்த உடனே தாமரனுக்கு பயங்கர பயம் ஏற்படுது. மனசில் வந்து அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டோம், நம்ம மன்னர் வந்து இதுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ஏற்பட்டு அவன் தெரிச்சு ஓடுறான். நேரம் அவங்க வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மகிஷாசுரனை பார்க்கறதுக்காக அவன் ஓடோடி போய் மகிஷாசுரனை பார்க்குறான். மகிஷாசுர அரசே என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் போன இடத்துல அந்த பார்த்த பெண் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டா. இப்படிப்பட்ட பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. அவள் ஒரு தேவலோகம் அங்கேயும் கிடையாது, அவர் அசுரலோகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் கிடையாது, அவள் மனித லோகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட பெண்ணை நான் இது வரைக்கும் சாஸ்திரத்துலேயும் படித்தது கிடையாது. அவளோட வீரத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இந்த பெண் தான் வந்து நம்மளை அழிக்க போகிறா போல் எனக்கு பயங்கர பயமாக இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டேன். நம்ம வந்து இந்த பெண்ணை வந்து ஒரு போரில் எதிர்த்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் போல் அப்படின்னு சொல்லி தாமரன் வந்து மகிஷாசுரன்ட்டு சொல்கிறான். இதை கேட்ட உடனே மகிஷாசுரன் ஒரு முடிவுக்கு வரான். சாதாரண பெண் தானே, இந்த பெண்ணுக்கு என்ன, ஒரு பூச்செண்டு பிடிக்கிற கையில் கத்தியை பிடிச்சி போர் பண்ண தெரியுமா அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டோம். ஆனால் இந்த பெண் வந்து பார்க்குறதுக்கு பெண் உருவத்தில் இருந்தாலும் ஒரு ஆண் மாதிரி பேசுகிறா. அதை நான் வந்து இந்த அமைச்சர்களோட பதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் இப்படி பயம் கொடுக்குறா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெண் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவளோட சிரிப்பே ஒரு மின்னல் மாதிரி இருக்குது. இந்த ஒரு நிமிஷம் இந்த தேவலோகமே அதிர்ந்து போச்சு. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசுரர்களும் பயந்துட்டாங்க. இப்படிப்பட்ட பெண்ணை கண்டிப்பாக நம்ம எதிர்த்தே ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மகிஷாசுரன் வந்து அமைச்சர்கள் எல்லாருமே கூட்டி அமைச்சர்கள் முன்னாடி சொல்கிறாங்க, நம்ம இன்னொரு போருக்கு தயாராக போகிறோம். இந்த போரில் வந்து வெற்றியோ தோல்வியோ அது நம்ம முயற்சியில் தான் இருக்குது. வெற்றி அடைஞ்சால் அது கடவுள் சித்தம்னு சொல்கிறோம், தோல்வி அடைஞ்சால் அது நம்ம முயற்சி சரியில்லைன்னு சொல்கிறோம். இது மாதிரி எந்த குறையிலும் இல்லாமல் நம்ம முழு முயற்சியாக இந்த போரில் வந்து நம்ம போர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதில் வெற்றியை மட்டுமே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் சொல்கிறாங்க. மகிஷாசுரன் சொன்னதை கேட்ட உடனே பிடாலன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசே நீங்கள் பயப்படாதீங்க, அந்த பெண்ணை வந்து நான் கொண்டுட்டு வரேன். நம்ம அசுரர்களுக்கு பயத்தை காட்டுறாளா, அவளோட உயிரை பறித்து அவளோட உடம்பை வந்து நான் இங்கே கொண்டு வந்து உங்கள் காலடியில் போட்டால் மட்டும்தான் இதுக்கு வந்து பிராயசித்தமாக இருக்கும். வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம வெற்றி மட்டுமே தான் வரும். நீங்கள் யார், பேரரசன், உலகத்தையும் ஜெயிச்சவர், இந்த மகிஷாசுரனுக்கு நிகர் யார் இருக்கா அப்படிங்கிறதுனால இந்த பெண்ணை போர் பண்ணுறதுக்கு நீங்கள் வர வேண்டாம், நான் மட்டும் போனால் போதும் அப்படின்னு சொல்லி பிடாலன் சொல்கிறான். பிடாலன் சொன்ன உடனே துர்தரன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அரசே நீங்களும் பிடாலனும் இங்கே அரசவையிலே உட்காந்து நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள். கேவலம் ஒரு பெண்ணை ஜெயிக்கிறதுக்காக வேண்டி மிகப்பெரிய அசுரர்கள் போகணுமா? அது வந்து நம்ம அசுர குலத்துக்கே இழுக்காயிடும். அதனால் நான் ஒருவனாக போய் அந்த பெண்ணை வந்து ஜெயிச்சு அவளை வந்து இங்கே கொண்டு வரேன். அவளை சிறை பிடிச்சி நான் கொண்டு வந்து உங்கள் காலடியில் போட்டு அவளை மன்னிப்பு கேட்க வச்சு உங்கள் காலில் பிடிச்சி அவள் வந்து மரண பயத்தோட அவள் வந்து வாழ்க்கை பிச்சை கேட்டால் தான் வந்து அவளுக்கு நம்ம அசுரர்கள்லாம் யார் அப்படிங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க. அந்த பெண்ணை பிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த பேரரசான மகிஷாசுரன் வரணுமா, இல்லை மிகப்பெரிய வீரனான இந்த பிடாலன் வரணுமா? 2 பேருமே இங்கே கோட்டையிலே இருந்து நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள், நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி துர்தரன் சொல்கிறாங்க. துர்தரன் சொன்னதை கேட்ட உடனே மகிஷாசுரன் சொல்கிறாங்க, பெண் தானே அப்படின்னு நீங்கள் லேசாக எடை போட்டுறாதீங்க. அவளுக்கு பரிவாரங்கள் கிடையாது. தனிச்சையாக வந்திருக்கா அப்படின்னா அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 18 கரங்கள் கொண்ட பெண்ணை இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. இப்படிப்பட்ட வீராங்கனையை வந்து நம்ம சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. அதனால் பிடாலனும் நீங்களும் சேர்ந்து போய் போர் பண்ணுங்க, போர் பண்ணி அவளை ஜெயிச்சு அவளை இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் சொல்கிறாங்க. மகிஷாசுரன் கட்டளைக்கிணங்க பிடாலனும் துர்தரனும் ஒரு மிகப்பெரிய போர் படையோடு கிளம்பி ஆதிபராசை எதிர்க்கிறதுக்காக போகிறாங்க. இந்த போரில் என்ன நடந்துச்சு, பிடாலனும் துர்தரனும் ஆதிபராசை ஜெயிச்சாங்களா இல்லையா, மகிஷாசுரனுக்கு என்ன ஆக போகுது, இந்த மகிஷாசுரன் கதையை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும் அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோஸை நீங்கள் பாருங்கள்.
சுவாரஸ்யமான கதைகளை வந்து நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ தேவி பாகவதம் அப்படிங்கிற புராணத்தோட புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.